சொல்லுகிறார்கள். தொடக்கத்தில் கேட்ட கேள்விதான் மறுபடியும் திருப்பி கேட்கிறேன். 35 ஆண்டு காலம் நாம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை, நமக்கான அதிகாரத்தை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய டாக்டர் ராமதாஸ் 2026 தேர்தலில் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் பாமக ஏற்றுக்கொள்ளும், டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்வார், டாக்டர் அன்புமணி ஏற்றுக்கொள்வார்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கட்சி வந்து ஏற்கனவே இதை சொல்லிட்டாங்க சார், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. மக்கள் ஏத்துக்கல, திரும்ப அதே சொல்றதுனால எதுவும் வரப்போறது இல்ல. நீங்க வந்து சொன்ன மாதிரி ஒரு தேர்தலையும் தங்களுடைய வாக்கு சதவீதத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சி எழுந்திருக்கு. நீங்க அரசியல்ல சமயோசிதமா கூட்டணி அமைப்பதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது தோல்வியை சந்தித்திருக்கின்ற இதற்கு முந்தைய 2019 தேர்தலிலே என்டிஏ கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அதிலே ஒரு தொகுதியை நம்முடைய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். அது போலவே பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு தொகுதியை வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை அந்த வெற்றியை கூட சௌமியா அம்மையாரால் பெற முடியாமல் போய்விட்டதற்கு காரணம் 2014 பெற முடியாமல் போனதற்கு காரணம் அதனுடைய பலம் குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. எனவே வலுவான கூட்டணியை உருவாக்குவதுதான். அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வரட்டும், அதற்கான நேரமும் காலமும் வருகின்ற. இப்போ எங்களுக்கு எப்படி தலைவர் வாசன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, அதை போல பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு அவருடைய தலைவர் அன்புமணி முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசை இருப்பதிலே தவறில்லை. ஆனால் அந்த ஆசையை நிராசை ஆகிவிடக் கூடாது, நம்முடைய நோக்கம் சிதைந்து விடக்கூடாது. திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கமாக பிரதானமாக இருக்க வேண்டும். அதற்குரிய முயற்சியிலே தான் நாங்களும் ஈடுபடுகிறோம். கண்டிப்பாக அன்புமணி ராமதாசும் அதிலே தெளிவாக இருப்பார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ பாமகக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் டோர்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திரு சச்சிதானந்தம் சொல்றாரு, திரு ராமசுப்ரமணியனும் சொல்றாரு, அவங்க அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க இங்க அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறல அல்லது இங்க இருக்க முடியாது அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க தலைமையில தனியாலாம் ஒரு அணி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ரியல் ஆப்ஷன் டோர்ஸ்? சச்சிதானந்த கருத்து வந்து யதார்த்தத்தின் பால் தான் இருக்குது. இதே கருத்தை தான் ராமசுப்ரமணியமும் அதை சொல்றாரு. ஆனா கடைசியா 2024 என்ன நடந்ததுன்னா, அதிமுகவை காட்டி என்டிஏ கிட்ட மூணு சீட்டு பெற்றாங்க தமாக. சரி, என்டிஏ காட்டி அதிமுக காட்டி 5 சீட்டு பெற்றாங்க தேமுதிக. அதிமுக காட்டி என்டிஏ கிட்ட 10 சீட்டு பெற்றாங்க பாமக. இதுதான் நடந்தது. இந்த அவையில் இருக்க எல்லாருமே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடந்த ஒரு விஷயம். அதுல அதிமுக பாமகவுக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்க, ராமசுப்ரமணியன் சாரோட கருத்து கரெக்ட். பட் அதுல அந்த ஆஃபர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஆஃபர் இவங்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்லாதனால தான் வட தமிழகத்தில் ரொம்ப குறைவான செல்வாக்கு. அது தென் தமிழகத்தில் இருக்கு, மேற்கு தமிழகத்தில் இருக்கு, சிட்டியில் இருக்கு பாஜகவுக்கு. வட தமிழகத்தில் கம்பேரிட்டிவ்லி லெஸ், அதாவது வெர்ச்சுவலி நில்லுங்கிற லெவலில் உள்ள ஒரு பார்ட்டி கிட்ட 10 சீட்டு வாங்குறாங்க. சரி, வட தமிழகத்தில் தெற்கு மேற்கு சிட்டியை விட பலமா இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அப்போ அவங்களோட ஆஃபர் வந்து எப்படி இருந்திருக்குங்கிறதா நமக்கு வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா மர்மமாட்டே இருக்குது. அது நமக்கு வெளிப்படையா அந்த ஆஃபர் தெரியல. இவங்களும் அங்கேயும் பேசிட்டு தான் இங்க வந்தாங்க. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதிமுக டெபாசிட் வாங்கிறதுக்கு பல தொகுதிகளில் தேமுதிக காரணமா இருந்திருக்குது. 2021 அதிமுகவால ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமான்னு போல்டா ஒரு கருத்தை கேட்டது தமிழ் அரசியல் களத்திலே பிரேமலதா அம்மையார் தான். அந்த சூழ்நிலைக்கு ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவங்கள கூட்டணியில் சேர்க்கல, 1/2% தான் அவங்க எடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கே 5 சீட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டது. அவங்க விஜயகாந்த் மரணத்தில் ஒரு சிம்பதியில அவங்க தங்களோட செல்வாக்கை கெயின் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதுல கூட்டணி பேர அரசியல்ல தேமுதிக அவங்களுக்கு ஒரு த்ரெட்டா வந்து நிக்குது. சென்டிமெண்ட் அரசியல்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வன்னியர் சங்கம்னா டாக்டர் ஐயா தான். எந்த ஒரு மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு பெரிய நன்மை செய்தவர். தமிழ்நாட்டிலையும் சஸ்டெயின் பண்ணி வில் பவரோட ஒரு பெரிய பேச்சாளர், எழுத்தாளருங்கிறதோட மிகப்பெரிய ஆர்கனைசர், கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி மேல வந்திருக்கிறாரு. அவருக்கு துணையா நின்ற இன்னொருத்தர் வன்னியர் சமூகத்தில் பெரிய ஹீரோவா பார்க்கப்படக்கூடியவர்னா ஜெயகுரு, என் நண்பர் ஜெயகுரு வந்து அந்த அளவுக்கு பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆட்டு இருக்கிறாரு. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தனி ஒடுக்கி இருந்த சென்டிமெண்ட்டுக்குள்ள களத்துக்குள்ள வர்றதுக்கு நிற்கிறாங்க.
சோ வன்னியர் சென்டிமெண்ட்டும் அவருக்கு முக்கியம். Okay. அவர் வன்னியர் சங்கத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சியா மாத்தி இருக்கிறாரு. வன்னியருக்கு உறுதியான தலைவரா இருக்கிறவர் இந்த சென்டிமெண்ட்டையும் விட்டுக்கிட்டு அவரு கூட்டணி பேரன்னு சொன்னா ஒரு ரா டீல் தான் அவருக்கு கிடைக்கும். ஒரு நல்ல அளவுக்கு கூட்டணி பேரத்துல கரெக்டா இருக்கிறதுக்கு எதுவும் முடிவு பண்ணிக்கலாம். அதுல இன்னொரு விஷயமும் திரு ராமசுப்ரமணியன் குறிப்பிட்டார். இங்க அதிகார மையத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், நேத்துக்கு உருவான அந்த மோதல் அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா நடக்கும். இது கூட்டணி பேரத்தை பாதிக்கும். கண்டிப்பா பார்கெனிங்க குறைக்கும். ஏற்கனவே பாமக இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணி 98, 99, 2003, 2004, 2006 சாதிச்சவங்க பாமகவில் 2வது இடத்தை தான் உறுதி தர முடியுங்கிற சூழ்நிலை 21 வரை இருந்தது. ஆனா 24 அவங்களால 2வது இடத்தை கூட உறுதி பண்ணி கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் அங்க சேர்ந்த கட்சி வடபலத்துல பலகீனமான ஒரு கட்சிங்கிறது உண்மை. அப்படி ஒரு நிலைமையில அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வெற்றி கூட்டணியில் இருந்தவங்க 2வது இடத்தை உறுதி பண்ணவங்க 3வது தள்ளப்பட்டிருக்காங்க. சோ கூட்டணி பேரத்திலையும் அவங்க பலகீனம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவமும் பலகீனம் அடைய செய்யுது. கூடுதலே குரு குடும்பத்தை சேர்ந்தவங்க வன்னியர் சென்டிமெண்ட் எடுத்து உள்ள வர்றதும் அவங்கள பலகீனம் அடைய செய்யும். சோ இன்னைக்குள்ள நிலைமைக்கு நாளைக்கு வர்றது வரட்டு, இன்னைக்கு நாங்க பெரிய சக்தி தான், எங்களால தனிச்சு நிற்க முடியுங்கிற ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டுறாங்க. ரியாலிட்டி அவையில இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஓகே திரு செல்வம், இப்போ 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா 24 கூடோ அல்லது 21 ஒப்பிட முடியாத ஒரு என்டையர்லி டிஃபரெண்ட். ஏன்னா நிறைய புது பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. சோ அப்ப பாஜக விரும்புகிற அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்புகிற ஒரு சூழல் என்பது கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பில்லாத சூழலா இருக்கு அப்படின்னா, அப்ப பாமகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த முழக்கம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஒண்ணே சொல்றேன் சார். இங்க அதாவது 1991 திமுக வெறும் ஒரு இடம் மட்டும்தான், கலைஞர் மட்டுமே துறைமுகத்துல கரையேறினார். அதே 91 மிருகத்தனமான, அதாவது மிகப்பெரிய செல்வாக்கோடு வெற்றி பெற்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 96 வெறும் 4 இடத்துல அந்த கட்சி வெற்றி பெற்றது. அம்மையார் மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 2 சட்டமன்ற தொகுதியில தோற்று போயிட்டாங்க. அரசியல்ல மாற்றங்கள் ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அப்படியே அடுத்த தேர்தலில் இவர்களுக்கே வாக்களித்து விடுவார்கள் என்றெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி புது பிளேயர் ஒருத்தர், அது முக்கியமா நான் இன்னும் ரொம்ப வெளிப்படையா ஒத்துக்கொண்டு பேசணும்னு நினைக்க, மதிக்க தகுந்த வாக்குகளை பெறுவார் என்று அரசியல் பார்வையாளர்கள் அல்லது அரசியல் கணிப்பாளர்கள் நினைக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கார். அதனால என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, போர்க்கான ஃபைட் கண்டிப்பா நடக்கும். 4 முனை போட்டி தவிர்க்க முடியாது. ஒருவேளை இது 5 முனை போட்டியாக கூட மாறலாம். அதனால எங்களுக்கு 5 முனை போட்டின்னு சொல்றாரு. அதான் ஒருவேளை அப்படி கூட அமையலாம். அது 4 முனை போட்டியாக வரலாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் 18% வாக்குகளை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிற இடம் இன்னும் ஒரு 18-19% வாக்குகள் கிடைக்குமானால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. எப்படி நடக்கும் சார்? ராமசுப்ரமணிய ஐயா உடனே கையை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிரிக்காதீங்க. அதிசயங்கள் எப்பொழுதும் எப்படியும் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் 18-19% வாக்குகள் எப்படி கிடைக்கும்? நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி சந்திக்கக்கூடிய தேர்தல் வேற, சட்டமன்றத்திற்கு மாநிலத்தில் நீங்க யாரை முகமாக முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்க போகுதுங்கிறது வேற. அல்ல, எங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு இளைஞர், ஒரு நல்ல படித்த இளைஞர், அதிகமாக செய்திகளை வைத்திருக்கிற இளைஞர், பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுதும் நிறைய தரவுகளோடு சந்திக்கக்கூடிய இளைஞர், இன்றைக்கு எல்லோர் மத்தியிலும் அரசியல் கட்சிகளின் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இளைஞர், இன்றைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், ஒரு நேர்மையான அரசியல் வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் பொது உடைமை இயக்கத்தை பார்த்து சொல்றேன். ஊழலுக்காக நீங்கள் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அமைச்சராகவே ஊழல் வழக்கில் சிறையில் இருக்கும் பொழுது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சராக நீடித்த ஒருவரை ஆதரித்து பேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. சரி, நீங்க எந்த புள்ளிக்கு வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட்டணியில் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் தலைவர் அதுக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறது கவனத்தில் வச்சுக்கோங்க. கடந்த ஆட்சியில
ஒரு தேர்தல் அதிசயம் பத்திரம் நடக்கும். மூலமா நீங்க அதை வந்து பார்த்து இடி கொண்டிருங்கள். என்போர்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் பாரதிய பயன்படுத்தி ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல தேர்தல் கூட்டணி. நிதியை திரட்டுவது பாஜக என்பது கவனமாக இருக்கு. உங்ககிட்ட வரேன். ஆகவே ஒரே ஒரு நிமிஷம். பாஜக வந்து ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லாத கட்சி. சரி, சரி. அதானியை பற்றி விவாதிக்கணும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க உங்ககிட்ட மாட்டேங்கிறாங்க. வரேன். அதானியை பத்தி அவர் முடிச்சிட்டோம். யூஎஸ்ல வழக்கு பதிவு செய்யறாங்க. அதானியை பத்தி பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாத கட்சி பாஜக. பாஜக வந்து ஊழலை பற்றி பேசவே முடியாது, வாயை திறக்க முடியாது. அது உங்களுடைய மாநில தலைவர்லாம் 20,000 புத்தகங்களை வாய்ச்சவர் சவுக்கால் அடிச்சு திரு சச்சிதானந்தம் நம்ம ஒவ்வொருத்தரா பாத யாத்திரை நிறைவு போறது செய்யலாம். மூலமா அரசியல் நடத்தலாம். உங்களுக்காக நேரம் நான் கொடுக்கிறேன். தமிழ்நாட்டில் கோயில் அரசியலோ ஏமாற்று அரசியலோ தமிழ்நாட்டில் செல்வம் நீங்க முடிச்சிருங்க. எடுபடாது என்பதை நண்பர் அவர்களுக்கு பணிவோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஒவ்வொருத்தரா பேசலாம். திரு செல்வம் கம்ப்ளீட் பண்ணுங்க. விழுத்தியம் துறைமுகத்தை கொடுத்தது கேரளாவில் இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி யாருக்கு? அதானிக்கு. நீங்க சொல்ற அதானிக்கு. அதே போல நான் இன்னொன்னு சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதிசயிக்க தகுந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அதிசயம் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை மக்கள் நம்புகிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் எப்படி ஒரு பிரதமர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டிலும் நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கீங்க. நன்றி. கூட்டணி ஆட்சி அமையும். சரி, நன்றி செல்வம். திரு ராமசுப்ரமணியன். இதை நாடு பார்க்கும். நாடு எனக்கு சார் ஒரு நிமிஷம். அதாவது இப்ப கடந்த இந்த 2024 தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுல செக்மெண்ட் வைஸ் ஒரு ஸ்டேட் அசம்பிளி வைஸ் எடுத்த டீடைல்ஸ் படி 221 இடத்துல டிஎம்கே கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பதாக, அதாவது அந்த கால்குலேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஓட்ஸ் போல்டு அதை எடுத்திருக்காங்க. ஆகவே அதெல்லாம் வந்து ஒரே டாப் சீட் அறிவு ஆயிடும், உடனே நாளை காலம்பரே மாறி போயிடும் அப்படிங்கறதெல்லாம் மூன்ஷைன். அது அப்புறம் நண்பர் செல்வம் ரொம்ப வீராவேசமா சொல்றாரு. மக்கள்லாம் அப்படியே பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்து, திரு அண்ணாமலை அவர்களெல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்து தான் சார் போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சவுகடி அவரை மட்டும் இல்லாம எல்லாருக்குமே கொடுத்துருவாருங்கிற பயம் கூட இருக்கு. அதனால அவருக்கான நேரம் திரு செல்வம் நிறைய இடத்துல இருக்கிறோம். முடிச்சிட்டோம்.